ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோடய பேர் பாலாஜி. ஸோ தேர்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் பிஎஸ்ஆர் காலேஜில் படிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, எம்பெடட் சி பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஸோ என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, எம்பெடட் சினா என்ன, அதில் வந்துட்டு மெமரி சைஸை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ எம்பெடட் சி அப்படின்றது வந்துட்டு இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். சரியா? ஸோ சி ப்ரோக்ராம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதிலே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஸோ எம்பெடட் சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று. ஸோ அதில் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்காகவே வந்துட்டு எக்கச்சக்கமான இன்பில்டு லைப்ரரிஸும் ஃபைல்ஸும் வந்துட்டு இருக்கும். சரியா? தென் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சி யூஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். நார்மல் சி ப்ரோக்ராம் மாதிரி அது இருக்காது. சரியா? ஸோ நார்மல் சி ப்ரோக்ராம் வந்துட்டு அது வந்து ஜென்ரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட்டுக்கு, தென் பார்த்தீங்கன்னா அதர் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயம். சரி, ஆனால் வந்துட்டு எம்பெடட் சி வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு வாஷிங் மிஷின், வேறு ஆட்டோமேஷன் சிஸ்டம், ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துல இருக்க மைக்ரோ கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண முடியும். தென் அந்த இதில் மெமரி சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எம்பெடட் சியை பொறுத்தவரையில் இன்டீஜருக்கு பார்த்தீங்கன்னா 2 பைட்டு இல்லை 4 பைட் இருக்கும் மெமரி சைஸு. கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைட்டு தான். டப்பிள் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு 8 பைட் இருக்கும் மெமரி சைஸ். சரியா? ஸோ டப்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 பைட்ஸ் இருக்கும். தென் இன்னொரு டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஃப்ளோட்டு. சரியா? ஸோ ஃப்ளோட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 பைட் இருக்கும். சரியா? மெமரி சைஸ் இதுதான் வந்துட்டு மெமரி சைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.